என்ன எல்லாரும் சேர்ந்து? நாங்க யாரும் உங்களுக்கு தேவையில்லை முதலாளி, நாங்க போறோம். யாரும் இங்க இருந்து போக கூடாது. காலனியை எரிச்சதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். முதலாளி அப்படி கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடுறதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. நீங்க இருக்கணுமா போகணுமான்ற முடிவெடுக்க வேண்டிய ஆளு அங்க இருக்காரு அந்த வீட்டுல. அவர் சொல்லட்டும் நீங்க வேண்டான்னு. அதை விட்டுட்டு இப்படி ஒளிஞ்சு ஓடுறீங்களே, அதை நான் வேண்டான்றேன். ஐயப்பண்ணா, வேலு, புலா, வா. எல்லாரும் எங்க வந்தீங்க? வடக்குப்பாடு வீட்டுக்குள்ள 4-5 குடிசை கட்ட இடம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓஹோ, அப்ப நீதான் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கியா? இத்தனை நாள் பின்னாடியே இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிற? எதுக்கு இந்த அப்பாவிங்களோட வீடை எரிச்சிங்க பாலு மாமா? எதுக்காக பண்ணீங்க? எனக்கு என்ன தேவை தேவையில்லைன்றதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியே போட. போறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. என்னடா என்ன எங்க இவங்களை பாத்தீங்களா தாத்தா? இந்த அப்பாவிங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க வீட்டை எரிச்சாங்க. என்னது? வீட்டை எரிச்சிட்டாங்களா? யாரு? இந்த பாலு மாமா தான். ஆளை விட்டு இவங்க வீட்டை எரிச்சிருக்காரு. பாலா, நம்ம இடத்த பார்த்து பிசினஸ் பண்ணணும்னு வந்த என்னோட நண்பர்களை இவங்க பிரச்சனை பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் வேற என்ன பண்றது சொல்லுங்க. இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இங்க எதுக்காக வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா? நார்த் இந்தியன்காரங்களுக்கு அந்த இடம் வயல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க ஹோட்டல் ரெசார்ட் ஆரம்பிக்க போறாங்க. இந்த பிச்சைக்கார பயல்களுக்கு வக்காலத்து வாங்காம இங்க இருந்து முதல்ல வெளியே போட. தாத்தா சொல்லட்டும். படுத்துக்கு கூட இடம் இல்லாம, எதிர்த்து நிக்க கூட சக்தி இல்லாம ஊரை விட்டு ஓட பார்த்தவங்க இவங்க எல்லாம். ஊரை விட்டு போகும்போது நான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன். முதலாளி, நீங்க பேசாம இருந்து பிரயோஜனம் இல்ல தாத்தா. நீங்க பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, என்கிட்ட சொன்னது சரிதான். இப்ப நேரம் வந்துருச்சு. 1922லயோ 23லயோ நினைக்கிறேன். எங்க அப்பா ராணுவத்திலிருந்து வந்தப்ப எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 ரூபாயை வச்சு வாங்கினது தான் இப்ப நாம இருக்கிற இந்த நிலம். அதோ அந்த வயலு பக்கம் இருக்குல்ல குடிசை, அங்கதான் முதல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சேன். அன்னைக்கு மழையிலையும் வெயிலையும் வேலை பார்த்து இந்த இடத்தெல்லாம் பொண்ணு விளையிற பூமியா மாத்தினது இத நிக்கிறானே ஐயப்ப, இவனோட அப்பா தான். ஐயா, அவர் கடைசி காலத்துல இவங்களோட சந்தோஷத்துக்காக உருவாக்குனதுதான் இந்த ஏறு ஓட்டி விளையாடுற போட்டி எல்லாம். இவங்களும் ஒரு திருவிழா மாதிரி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஏறு உள்ற போட்டியில அவங்களை ஜெயிக்க முடியாம உன் இஷ்டத்துக்கு அதை ஃபுட்பாலா மாத்தி அந்த விளையாட்டை ஏமாத்தி ஜெயிச்சதை தவிர உன்னால வேற என்ன செய்ய முடிஞ்சது? உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் அப்பவே பிரிச்சு கொடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணிட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இப்ப திரும்பி வந்து நிக்கிறியா? சரி, போனா போகுதுன்னு நானும் உங்ககிட்ட அமைதியா இருக்கேன். நான் நிக்கிற இந்த பூமியும் இந்த வீட்டையும் சொத்தையும் இன்னும் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. இது என்னோட சொத்து. இதை பிசினஸ் பண்றவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த அப்பாவிங்க குடிசையை எரிச்சு அவங்களை விரட்டி விடுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உனக்கு இந்த சொத்து மேல அவ்வளவு ஆசை இருக்குன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உன்னால அவங்கள தோக்கடிக்க முடிஞ்சா தோக்கடி. உன்னோட அரசியல் பலம் இந்த பண பலத்தெல்லாம் வச்சு இல்ல, நேர்மையா மனசாட்சியோட விளையாண்டு ஜெயிக்கணும். ஏன்னா இந்த மண்ணில் விவசாயம் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏர் உழுற போட்டியை ஃபுட்பாலா மாத்தினது நீதானே? அதே ஃபுட்பால்ல இன்னொரு தடவை இவங்களை உன்னால தோக்கடிக்க முடியுமா? உனக்கு வேண்டிய ஃபுட்பால் பிளேயர் யாரா இருந்தாலும் அவங்கள எங்க கூட்டிட்டு வா. நீ போட்டியில ஜெயிச்சிட்டா என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். என்ன, இதுக்கு ஒத்துக்கிறியா?
உனக்கு விருப்பம் இருந்தா இப்பவே சொல்லு. உனக்கு கடைசி வாய்ப்பு இதுதான். இருக்கு. உங்களுக்கு என்ன ஐயப்பா, உனக்கு சம்மதம் இல்லையா? இல்லன்னா வந்த வழியே அப்படியே திரும்பி போயிடுங்க. இல்ல, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ரெடி தான். அவங்களுக்காக நான் வாக்கு தரேன். முதலாளி, ம். அப்புறம் இந்த போட்டியில இன்னொரு விஷயமும் இருக்கு. தேவாவும் அந்த டீமும் ஜெயிச்சதுன்னா இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு. அப்புறம் இங்க நின்றுட்டு இருக்காளே அம்மு, உன் பொண்ணு, அவளை இவனுக்கு கட்டி கொடுக்கணும். தோத்துட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க. இவளுக்காக தேவா இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. தாத்தா, என்னடா விருப்பம் இல்லையா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுறலாம். இவங்கெல்லாம் எங்கேயாவது போகட்டும். இல்ல தாத்தா, எனக்கு சம்மதம். அப்படின்னா இன்னையிலிருந்து 7வது நாள் அடுத்த சனிக்கிழமை போட்டியை வச்சுக்கலாம். இது மனுஷங்களை அடமாட வச்சா மாதிரி. ஊருக்காக பந்துக்கு பதிலா நம்மள கொடுத்துட்டாங்க. நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கலாம். உங்களை சும்மா கிரவுண்ட்ல இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வெளியே இருந்து கையை தட்டிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? இங்கிலாந்துல படிக்கும்போது நானும் ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்கேன். உலகத்துல ரொம்ப அதிகமா ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கிற ஊர் அது, தெரியுமா? உலகத்திலேயே தலை சிறந்த பிளேயரான டேவிட் பெக்கனுடைய ஊர். அவங்க வருவாங்களா நம்ம கூட விளையாட? வருவாங்க. இங்கிலாந்து பெக்கம் இல்ல, இந்தியன் பெக்கம். நம்ம கருத்து முத்து. விளையாடுறதுக்கு இல்ல, எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் எங்க இடத்து ஆளுங்களை வச்சு உங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிப்போம். பாலு மாமாவுடைய காசுக்காக தான் அவங்கெல்லாம் விளையாடுறாங்க. நீங்க விளையாடுறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்காக. உங்ககிட்ட அதுக்கான சக்தி, அறிவு எல்லாமே இருக்கு. மனசு வச்சா மட்டும் போதும். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்களுக்காக மட்டும்தான் நான் நிக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட நில்லுங்க. இருக்கோம் முதலாளி. எங்களுக்காக நீங்க கூட நிற்கும் போது எதையும் இழந்து போக மாட்டீங்க. உங்க முறப்பனை நீங்க சொந்தமாக்கிக்க உங்க கூட நாங்க இருக்கோம் சின்னையா.